குருநாதர் காட்டிய அருள் வழியில் நாம் இந்த தியானத்தை மேற்கொள்கின்றோம். குருநாதர் தன்னுடைய தியானம் எது என்று உபதேச வாயிலாக உணர்த்தப்படும் பொழுது, என்னுடைய தியானமே உங்கள் அனைவரது உயிரையும் ஈஸ்வரா என்று கடவுளாக வணங்கி, ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் என்ற நிலையில் உங்கள் உடல்களை ஈசன் வீட்டிற்கும் ஆலயமாக மதித்து, அங்கே உருவாகியுள்ள குணங்கள் மனிதனாக உருவாக்கிய அனைத்தையுமே தெய்வங்களாக, தெய்வ குணங்களாக எண்ணி, ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தில், ஈசன் வீட்டிற்கும் இந்த ஆலயத்தில் பரிசுத்தமான நிலைகள் உருவாக வேண்டும், அங்கே மகிழ்ச்சி உருவாக வேண்டும் என்று அந்த ஆலயத்தை புனிதப்படுத்தும் நிலையாக, தூய்மைப்படுத்தும் நிலையாக உங்கள் உயிரைத்தான் நான் எண்ணி தியானிக்கின்றேன். என்னுடைய தியானமே அதுதான் என்று நம் குரு பல இடங்களிலே இதை எடுத்து காட்டியுள்ளார்கள். நம் குரு நமக்கு கொடுப்பது உபதேசமாக இருந்தாலும், இது அனைத்தையுமே உங்களுக்குள் வாக்காகத்தான் பதிய செய்கின்றேன். என் குரு எனக்கு எப்படி இந்த அருள் சக்தியை பெறும்படி எனக்கு அதை வழிபடுத்தினாரோ, அதே போன்றுதான் உங்களுக்குள்ளும் எனக்கு கிடைத்த, நான் பெற்ற அந்த உயர்ந்த சக்திகள் அனைத்தும் நீங்கள் பெற வேண்டும், உங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டு ஏங்கித்தான் இதை வாக்காக உங்களுக்குள் பதிவு செய்கிறேன். ஆகவே எம்முடைய உபதேச கருத்துக்களை கேட்டாலும் சரி, அல்லது தியானம் என்ற நிலையில் சொன்ன நிலையில் கொண்டு எண்ணி எடுத்தாலும், எம்மை நினைத்தாலே கஷ்டம் என்ற வார்த்தையை விட்டுவிடுங்கள். இது போன்ற எதையுமே நீங்கள் எண்ணாதீர்கள். மனக்கவலையோ மன சஞ்சலமோ இது போன்ற எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு, நான் எப்படி உங்கள் உயிரை கடவுளாக வணங்கி, குருநாதர் காட்டிய அருள் வழியில் உயர்ந்த சக்திகள் எதையெல்லாம் எனக்கு கிடைத்ததோ, தீமையை வெல்லக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியை நான் பெற்றேனோ, எனக்குள் அந்த ஞானிகள் உணர்வை வளர்த்து அருள் ஆனந்தம் பெறுகின்றேனோ, அது உங்களுக்கு கிடைக்க செய்வதற்காக என்னுடைய தியானமே அமைகிறது என்று இந்த எண்ணத்தை, இந்த நினைவை நான் உங்கள் ஒவ்வொரு உயிரையும் ஏங்கி உங்களுக்கு அது கிடைக்க செய்யும் நிலையாக, வாக்காக, அபிஷேகமாக, ஆராதனையாக ஊட்டப்படும் பொழுது, நீங்களும் நான் எந்த ஆசையுடன் உங்களுக்கு இந்த உயர்ந்த சக்தியை கொடுக்க வேண்டும் என்று நான் அதை ஏங்கி செயல்படுத்துகின்றனோ, அதே ஏக்கத்தோடு நீங்களும் உங்கள் உயிரை கடவுளாக மதித்து, அவனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடல், இந்த ஆலயம் என்று உங்கள் உடலை நீங்கள் எண்ணி, அதற்குள் இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று நீங்களும் இதே எண்ணத்தோடு ஏங்கி தியானித்தீர்கள் என்றால்,
நான் கொடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள் எளிதாக பாய்ந்து உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை பெறச் செய்யக்கூடிய தகுதியாக இந்த சந்தர்ப்பம் அமைகின்றது. நமது உயிர் எப்படி இயங்குகின்றதோ இதை போன்றுதான் உயிரால் உருவாக்கப்பட்ட நாம் எடுத்து சுவாசித்து வளர்த்து கொண்ட இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களும் அதற்குள்ளும் இந்த வெப்பம்தான் உள்நின்று இயக்கக்கூடிய சக்தியாக ஒவ்வொரு அணுவுமே இயங்குகின்றது. அது அந்த அடிப்படையில் நம் குருநாதர் காட்டிய அந்த அருள்வழிப்படி நம் உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த மகரிஷிகளின் உணர்வுகளை இந்த உடலிலே அதை இணைத்துக் கொண்டே வந்தால் எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தியை நாம் உணவாக ஊட்டினால் விண்ணிலிருந்து இந்த பூமிக்குள் விஜயம் செய்த இந்த உயிர் பல கோடி சரீரங்களில் வளர்த்து கொண்ட வலுப்பெற்ற உணர்வு கொண்டு மனிதனாக உருவாக்கிய நிலையில் இந்த சந்தர்ப்பம் இந்த மனித வாழ்க்கையில் இந்த மனிதனுக்கு அடுத்த நிலையான தெய்வ நிலையை நாம் பெறக்கூடிய வாய்ப்பாக சந்தர்ப்பமாக இது உருப்பெறுகின்றது. ஆகவே நம் உயிரை இந்த வழிக்கு நாம் கொண்டு வர வேண்டும். உயிரை நாம் எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று எண்ண வேண்டியதில்லை. நமது உயிர் நெருப்பு, அதில் எது படுகின்றதோ அல்லது எது மோதுகின்றதோ அல்லது நம் சுவாசத்தில் எது இந்த உயிரிலே அது சந்தர்ப்பம் இணைகின்றதோ அதைத்தான் ஓ என்று இயக்கி அதையே பிரணவமாக்கி அதையே ஜீவன் பெறச் செய்து அது ஒரு கருத்தன்மையாகி அணுவாகி அது தன் இனமாக பெருக்கும் நிலையாக ஒவ்வொரு நொடி பொழுதும் நமது உயிர் இப்படித்தான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மா உருவாக்குகின்றான், சிவனோ அரவணைக்கின்றான் என்ற நிலையில் நம் உடலுக்குள் இந்த மூன்று தொழில்களும் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் இந்த செயலை நிறுத்திவிட்டால் எதுவுமே உருவாகாது. அது இயற்கையின் நீதிப்படிதான் நமது உயிரும் இயங்குகின்றது. ஆனாலும் நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த அல்லது நம்மை அறியாது உள்புகுந்த இது போன்ற பிற உணர்வுகளும் உயிரிலே பட்டு அதுவும் உயிரான விஷ்ணுவால் வரம் கொடுக்கப்படுகின்றது. நமக்குள் அது சிருஷ்டியாகி விடுகின்றது. இந்த உடலோ அதை ஏற்றுக்கொள்கின்றது. பின் உடலுக்குள் பதிவான அந்த உணர்வு தன் உணவை அதற்காக கிளர்ச்சிகளை உந்தப்படும் பொழுது இந்த உயிரே நம் புலனறிவுகளுக்கு ஆணையிட்டு அதையே வளர்த்திடும் நிலையாக இந்த உயிர் இப்படித்தான் நாம் எடுத்துக்கொண்ட பல சரீரங்களிலும் வளர்த்து இன்று நாம் இந்த வாழ்க்கையிலும் இந்த மனித வாழ்க்கையிலும் நாம் பிறந்ததிலிருந்து இதுவரையும் காலையில் இருந்து இரவு வரை நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொன்றையும் நமது உயிர் உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றது, வளர்த்துக் கொண்டே இருக்கின்றது. அதனுடைய விளைவாக எந்தெந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் எடுத்தோமோ அதையெல்லாம் வினைகளாக, வினைக்கு நாயகனாக இந்த உயிரினுடைய இயக்கமே அந்த அடிப்படையிலே தான் செயல்படுகின்றது. அந்த உயிரில் நாம் ஞானத்தின் வழித்தொடராக மகரிஷிகள் ஞானிகள் காட்டிய அருள் வழியிலே அந்த உயர்ந்த உணவின் வித்துகளாக அதை வளர்த்திடும் நிலையாகத்தான் ஞானகுரு அவர்கள் இந்த உயிரை நம் வசத்திற்கு அதை நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். கண்களால் பார்த்த அல்லது நாம் செவி வழி கேட்ட அனைத்தையுமே இந்த உயிர் உருவாக்கிய நிலைகள், அந்த உருவாக்கியதற்கு இந்த உயிரை உணவு கொடுக்கும் நிலையாக நாம் போகும் பாதையில் இடைமறித்து செயல்பட இந்த சந்தர்ப்பங்களை மாற்றுவதற்குத்தான்
அந்த மாற்றி அமைக்கும் சக்தியாக முருகு, பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்ற நிலையாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும், பெற முடியும். அதற்குத்தான் என் குரு எனக்கு எப்படி இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தினாரோ உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றேன். அதைத்தான் தியான பயிற்சியாக உங்களுக்கு கொடுத்து நாம் இப்பொழுது எடுக்கக்கூடிய ஞானிகள் உணர்வுகளை அதை வினையாக நல்வினைகளாக நமக்குள் உருவாக்கும் நிலையாக இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் எத்தனையோ குணங்கள் கொண்ட நிலைகள் இருந்தாலும் அதற்குள் இதை இணை சேர்த்து இந்த உடலை உருவாக்கிய அணுக்களிலேயே ஒளியான உணவின் அணுக்களாக இதை வளர்ச்சி பெற செய்யும் பயிற்சி தான் நாம் எடுக்கக்கூடிய இந்த தியானமே. அதனால்தான் எம்மிடம் வரும் பொழுது இந்த கஷ்டம் என்ற வார்த்தையை விட்டு விடுங்கள், இதை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று குரு உங்களுக்குள் நான் பதிப்பது அனைத்துமே வாக்கு. இந்த வாக்கினை நீங்கள் பதிவு செய்து இதை பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் அதை வேண்டி அந்த அடிப்படையில் உங்கள் நினைவுகள் செல்லுமையானால் நம் உடலுக்குள், அதாவது உயிரில் பட்டு குருச்சேத்திர போராகி உடலுக்குள் சென்று மகாபாரத போராக ஆகாதபடி என்றுமே இந்த மனித வாழ்க்கையில் அமைதியும் சாந்தமும் அந்த பொறுமையான நிலைகள் கொண்டு நாம் கையாளப்படும் பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களுமே அல்லது அத்தனை குணங்களுமே நமக்கு ஒத்துழைத்து அந்த ஞானத்தின் வழித்தொடராக அஞ்ஞான பாதையிலே நாம் ஒவ்வொரு நாளும் மன நிறைவாக இந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் உங்களுக்கு இந்த வாக்கை கொடுக்கின்றேன். இந்த உடலுக்குள் நாம் சந்தர்ப்பத்தில் எடுத்த எதுவாக இருந்தாலும் அதையே மீண்டும் ஆழமாக அழுத்தமாக அதையே பற்றுடன் பற்றி எண்ணாதபடி குரு நமக்காக இந்த உயர்ந்த சக்தி பெற தியானம் இருந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு அந்த அருளை பாய்ச்சி கொண்டிருக்கிறார் என்று இந்த நினைவோடு நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மகரிஷி உணர்வுகளை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினால் இந்த சக்தி உங்களுக்குள் சக்தி வாய்ந்ததாக மாறி அதிலே இந்த உடல் பெறும் உணர்வுகளை ஒளி பெறும் உணர்வின் அணுவாக ஒளியான நிலைகளாக உருவாக்க அந்த சந்தர்ப்பம் ஏதுவாகின்றது. ஆக நாம் எதையும் அழிக்க வரவில்லை, எதையும் வீழ்த்த வரவில்லை. நான் எப்படி உங்கள் உயிருக்கு அபிஷேகம் செய்கின்றனோ ஆராதனை செய்கின்றனோ இதை போன்று ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்று உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய ஒவ்வொரு அணுவிலும் இந்த மகரிஷிகளின் அல்சக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று ஆலய பண்புகளில் காட்டிய நிலைகள் கொண்டு இதை நாம் இணைத்தோம் என்றால் ராமன் மனதை குவித்தான் என்ற நிலையில் நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த மகிழ்ச்சியான நிலைகள் கொண்டு இந்த அருள் வழியிலே நாம் தெளிந்து செல்ல இது ஏதுவாகும். ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நஞ்சான உலகமாக எத்தனை நிலைகள் தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் சிறுக சிறுக வளர்ந்து இந்த சமுதாயமே மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகளே மாறுபாடான நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையில் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அன்று இந்த பூமியை, அதாவது துருவத்தின் வழி எடுத்துக்கொண்ட உணர்வுகள் உரைப்பணியாகி அது நீல வாக்கில் அந்த சக்திகள் இந்த பூமிக்குள் உரையப்படும் பொழுது இது கொடைசாயும் நிலை வந்ததை அந்த அகஸ்தியன் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் வலுகொண்டு தன்னுடைய எண்ணத்தின் வலிமையால் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய
அந்த வெப்பத்தினுடைய கதிர்களை இந்த பூமியை திருப்பி சமப்படுத்தி, அது நீளவட்டமாக வளராதபடி இதை சமப்படுத்தி இன்று வரை அதுதான் சீராக இயங்கிக் கொண்டுள்ளது. அதுபோன்று நாமும் நம் குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி நாம் அனைவருமே ஒருங்கிணைந்த நிலையாக குருவோடு இணைந்து, அவர் எப்படி நம் உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று, உங்கள் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தியானிக்கிறேன் என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில் நாமும் இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய அனைத்தையுமே ஞானிகளால் மகரிஷிகளால் உணர்த்தப்பட்ட அந்த இயற்கையினுடைய சக்திகள் அனைத்தையுமே நாம் வணங்கி, ஒவ்வொரு உயிரையும் நாம் இதே அடிப்படையிலே உற்று நோக்கி, அன்று இந்த இயற்கையை வணங்கி வந்த நம்முடைய முன்னோர்கள் செயல்பட்டதைப் போன்று அந்த உணர்வோடு அதைத்தான் திரும்பும் இடங்களிலெல்லாம் ஆலயங்களாக நம்மை நோக்கும்படி செய்து, தெய்வம் நல்லதை செய்யும் என்ற அடிப்படையிலே நாம் அனைத்தையுமே தெய்வமாக நமக்கு உணர்த்தி சென்றார்கள். அந்த அடிப்படையில் நாமும் இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையுமே மனிதர்கள் அல்லது மற்ற உயிரினங்கள் என்று அந்த அடிப்படையில் எண்ணத்தை செலுத்தாது, அன்று வாழ்ந்த ரிஷிகளும் ஞானிகளும் எப்படி ஒவ்வொரு உயிரையும் அவர் உயர்ந்த சக்திகளாக அவர் எண்ணி அந்த இயற்கையை வணங்கி இயற்கையை வளர்த்திடும் நிலையாக அவர்கள் வளர்த்துக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் நம் குருவோடு இணைந்து இந்த பூமியை அகசியம் சமப்படுத்தியது போன்று இன்று இருக்கக்கூடிய மனிதனுடைய சிந்தனைகளை ஞானத்தின் வழித்தொடரில் நஞ்சு கலந்த நிலைகளுக்கு செல்வதற்கு மாறாக ஞானத்தின் வழித்தொடரிலே நாம் அனைவரையுமே அந்த அருள் வழியில் அழைத்து செல்லும் இந்த உலகிற்கே எடுத்துக்காட்டாக வரக்கூடிய ஞானிகளாக நாம் அனைவரும் நம் குரு காட்டிய அருள் வழியில் வளர்ந்து காட்ட வேண்டும். ஏனென்றால் நஞ்சை போக்கக்கூடிய அத்தகைய ஞானிகள் தான் இப்பொழுது நமக்கு தேவை என்று குரு உணர்த்துகின்றார்கள். யாரோ எவரோ வந்து செய்ய போவதில்லை, நாம் தான் அந்த நிலையை பெற வேண்டும். ஆகவே வாழக்கூடிய நாம் இந்த குறுகிய காலத்திற்குள் நமக்காக குரு ஒவ்வொரு நொடி பொழுதும் உயர்ந்த உணர்வுகளை பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றார். துருவ நட்சத்திரத்தின் சக்தியை நாம் பெறச் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் உணர்வோடு நாமும் ஒன்றி, அவர் எந்த வழியிலே நம்மை அணுகி வருகின்றாரோ அதே வழியிலே நாம் உயிரோடு ஒன்றி, அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் அனைவரையும் அதே நிலையில் ஒருங்கிணைத்து நம் உடலை உருவாக்கிய அணுக்களையும் அதே அடிப்படையில் எண்ணி இந்த வாழ்க்கையிலே நாம் உடலுக்காக, குடும்பத்திற்காக, தொழிலுக்காக இந்த எத்தனை நிலைகள் இதை சேர்க்கப் போகின்றோம், அதை சேர்க்கப் போகின்றோம், அது தேவை, இது தேவை என்றெல்லாம் நாம் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த அடிப்படையிலே நம் எண்ணங்களை, நினைவுகளை செலுத்தி அதன் வழி நாம் அதையே முக்கியமாக எண்ணி இதற்கு என்ன செய்வது, இதற்கு என்ன செய்வது, அல்லது இதற்கு என்ன செய்ய போகின்றோம், இது இப்படி ஆகிவிட்டது என்று இன்று சாதாரண மனிதர்கள் சுழன்று கொண்டிருக்கும் இந்த நஞ்சின் நிலைகள் கொண்டு நாமும் சிக்காதபடி நம் குரு வழியில் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் காட்டிய நிலையில் துருவ நட்சத்திரம் அவர்கள் எல்லாம் இந்த விண்ணிலே இருக்கின்றார்கள் என்று, அதுதான் நமக்கு சொந்தம் என்ற நிலையில் அவர்கள் எந்த அடிப்படையிலே இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் அணுகி அனைவரையும் கல்கிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று, அறிஞானிகளாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் எந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து அந்த மகரிஷிகளுடைய அருள்சக்திகளை எல்லோருக்கும் கிடைக்க செய்யக்கூடிய சக்திகளாக நாம் ஆக வேண்டும். இரண்டாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியோ மகரிஷியின் சக்தியோ நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் இது தியானம்தான். ஆனால் மகரிஷியினுடைய அருள்சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உயிரை அது ஈசன் என்ற நிலையில் வணங்கி அந்த உடலையும் ஆலயம் என்ற நிலையில் நாம் இதை செயல்படுத்தினோம் என்றால்
அந்த மகரிஷிகளோடு நாம் ஒன்றுகின்றோம். இதுதான் மகரிஷிகளுடைய தவம். அதுவே நம்முடைய தவமாகவும் அமைய வேண்டும். ஆக மகரிஷியினுடைய அருள்சக்தி நமக்கு எளிதில் கிடைக்க வேண்டும். அந்த மகரிஷிகளோடு நாம் எப்பொழுதுமே இணைந்த நிலையில் வாழ வேண்டும். இந்த மகரிஷியுடைய அருள் உணர்வுகள் நமக்கு ஒரு கவசமாக, நமக்கும் சரி, நம் குடும்பத்தாருக்கும் சரி, நம்மை சார்ந்தவர்களுக்கும் சரி, நம் இருக்கக்கூடிய ஊரிலோ மற்ற எந்த இடத்திலோ எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மகரிஷிகளின் செயலாக நாம் ஒன்ற வேண்டும். மகரிஷியினுடைய செயலாக நாம் ஒன்ற வேண்டும் என்றால் அந்த மகரிஷியுடைய அருள்சக்தியில் நாம் அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில நாம் தனக்கென்று எண்ணாது, தனக்கென்று கேளாது, எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று. ஆக நாம் இன்று சகஜ வாழ்க்கையில் எனக்கு வேண்டியவர்கள், என்னுடன் வேலை செய்பவர்கள், என் தெருவை சேர்ந்தவர்கள், என் வீட்டை சேர்ந்தவர்கள், என் ஊரை சேர்ந்தவர்கள் என்று சிறிய வட்டமாக இல்லாதபடி நாம் அனைவருமே அந்த மகரிஷிகள் காட்டிய அருள்வழியில், மகரிஷிகளால் உருவாக்கப்பட்ட நாம் அனைவருமே அந்த அறிஞான வித்துகள், அறிஞான குழந்தைகள், ஞான செல்வங்கள் என்று அந்த மகரிஷிகள் எண்ணுவது போன்று நாமும் ஞான செல்வங்களாக அந்த அடிப்படையில் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் சென்று அதே வழிப்படி நாம் காலையில் விழித்ததிலிருந்து இரவு நாம் தூங்கும் வரை இந்த அடிப்படையிலேயே உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவை என்று, இதுவே நம்முடைய வாழ்க்கை என்று, இதுவே நம்முடைய லட்சியம் என்று இந்த அடிப்படையில் நாம் செய்தோம் என்றால் அந்த மகரிஷிகளோடு நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுது நாம் இணைந்த நிலையில் செயல்படுகின்றோம். அந்த மகரிஷியுடைய உணர்வு ஒவ்வொரு நொடிப்பொழுது நம்மை காக்கக்கூடிய சக்தியாக, நம்மை அருள்வழியில் அழைத்து செல்லக்கூடிய சக்தியாக, நாம் முதலில் சொன்ன இந்த வாழ்க்கைக்கு என்று தனித்த நிலையில் நாம் இதை எப்படி செய்ய வேண்டும், இதை எப்படி செய்ய வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு என்ன செய்வது, இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவது என்று ஒவ்வொன்றுக்காக தனித்தனியாக எண்ணி, அது 2 நாள் நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் 3வது நாள் ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் அந்த 2 நாள் பெற்ற மகிழ்ச்சியும் அந்த இடத்தில் நாம் சிக்கி சுழன்ற பின் ஆரம்ப நிலையில் நாம் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவித்து இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று திகைத்த நிலைகள் போன்று இல்லாதபடி ஒரே சீரான நிலைகள் கொண்டு எதுவாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதாவது நாம் எண்ணி பார்க்காத எந்த நிலையில் வந்தாலும் சரி. அதனால்தான் குரு இந்த வாக்கினை திரும்பவும் நமக்கு சொல்லி, இந்த கஷ்டம் என்ற வார்த்தை எம்மிடம் வரும்போது இதை விட்டு விடுங்கள், நான் கொடுக்கக்கூடியதை பெற வேண்டும் என்று உள்ளபூர்வமாக, மனப்பூர்வமாக உயிரான ஈசனிடம் வேண்டி இதை பெறுங்கள் என்று. என்றால் இந்த வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய எத்தனையோ எண்ணங்கள், உணர்வுகள், சுழலக்கூடிய அத்தகைய சக்திகள் நம் மீது மோதி நம்மை திசை திருப்பக்கூடிய நிலையில் நமது உயிரும் அது நெருப்பாக இருப்பதால் அதில் படப்படும் பொழுது அதைத்தான் அது ஜீவன் பெற செய்யும், அதைத்தான் நமக்குள் அது எண்ணமாக காட்டும், அதைத்தான் உணர்வாக வரும். அந்த உணர்ச்சிக்கொப்ப நாம் செயல்படும் பொழுது நம்மை அறியாது ஏற்கனவே எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் இந்த தியானத்தில் வளர்ச்சி பெற்று வந்திருந்தாலும் உடலுக்குள் பதிவான அந்த ஊழ் வினைகள் கிளர்ந்து எழப்படும் பொழுது நாம் இந்த தியானத்தை கடைபிடித்து ஆத்மசித்தியை செய்து வளர்ச்சி பெற்று வரும் நிலையில் அதுவும் இடையூறு செய்யக்கூடிய நிலையாக அல்லது நாம் போகும் பாதையை தடைப்படுத்தும் நிலையாகவே இந்த குறுகிய காலம் வாழக்கூடிய நிலையில் இருந்து நம்மை மீட்கக்கூடிய, நம்மை வைத்து மற்றவர்களை மீட்கக்கூடிய அந்த மகரிஷியினுடைய செயலுக்கும் தடைப்படுத்தும் செயலாக அது அமைந்து விடுகின்றது. அது இல்லாதபடி நாம் அனைவருமே அந்த மகரிஷிகள் வேறல்ல, நாம் வேறல்ல, அந்த ஞானிகள் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையில் ஒரே நிலைகள் கொண்டு நம்முடைய சுவாசமே மேல் நோக்கிய சுவாசமாக இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்தையுமே விடுத்துவிட்டு கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்றை செய்து உயிர் வழியாக நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால், மகரிஷிகளின்பால் செலுத்தி அங்கிருந்து வரக்கூடிய சக்திகளை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அந்த தொடர்பை ஏற்படுத்தி எல்லா அணுக்களையுமே இப்பொழுது நாம் எந்த எண்ணத்துடன், எந்த இயக்கத்துடன், எந்த ஆசையுடன் அந்த குருநாதரை போன்று, மகரிஷிகளை போன்று ஆக வேண்டும் என்று எண்ணி நம்ம இந்த ஆசை நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அது பெற செய்து நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களும் அது வளர அந்த நிலையை நாம் அனுபவிக்க முடியும், நம் அனுபவத்தால் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அதற்குத்தான் இந்த தியான பயிற்சியை நமது குருநாதர் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களுக்கும் இணைய செய்யும் பொழுது நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த நுண்ணிய நிலைகளை கொடுத்து இந்த உயர்ந்த சக்திகளை பெறுவது போன்று நம்ம அருகில் உள்ளோருக்கும் இந்த நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த சுவாசம்
இது படப்படும் பொழுது அனைவரும் அந்த உயிரை கடவுளாக மதிக்கக்கூடிய பண்புகள் வளரும் பொழுது அத்தகைய ஞானிகளாக ஒவ்வொருவருமே அந்த தெய்வ குணத்தை வளர்த்தல் நிலையாக இது அமையும். ஆக யாருக்கும் நாம் தனிப்பட்டு உபதேசமாகவோ சொல்லாலோ அல்லது செயல் வடிவிலோ நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வழிகாட்டுவது போன்று நாம் சொல்லி காட்டினோம் என்றால் அவருடைய உணர்வுதான் நமக்குள் எஞ்சின் இருக்கும். அதுபோன்று இல்லாதபடி நாம் நம்மை மகரிஷிகளோடு துருவ நட்சத்திரத்தோடு அவருடைய ஈர்ப்போட்டத்தில் நம்மை முழுமையாக இணைத்து அந்த ஈர்ப்பு வட்டத்தில் இருந்து நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதாவது தெளிவாக குறிப்பாக நுண்ணிய நிலைகளாக இதுதான் என்று சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சுவாசத்தை விண்ணிலிருந்து வரக்கூடிய துருவ நட்சத்திரமாக மாற்றி அமைத்து அதை நாம் சுவாசித்து அதை இந்த உடலான ஆலயத்திற்குள்ளே அதை சமைத்து அது நம் சொல்லாக செயலாக மூச்சாக நம் உடலிலிருந்து அந்த அலைகளாக நம் ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு அதுதான் இந்த மூச்சலைகளாக நாம் வெளிவிட அத்தகைய ஒரு பழக்கமாக நாம் வர வேண்டும். விண்ணிலிருந்து துருவ நட்சத்திரத்திலிருந்து நாம் சுவாசித்து நமக்குள் அதை சமைத்து நாம் அதுவாக ஆகி அந்த அலைகளை நாம் இந்த பூமிக்குள் படரச் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு ரிஷியும் அதைத்தான் நமக்கு அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் சென்றோம் என்றால் இன்று நாம் இந்த உலக வாழ்க்கை அல்லது இந்த உடல் வாழ்க்கை அல்லது இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை அல்லது தொழில் என்று எதை நாம் சொல்லிக் இருக்கின்றோமோ அதையெல்லாம் எளிதாக நாம் செயல்படுத்தி இந்த உடலிலேயே நாம் அதாவது நாம் எதை ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும் அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அதுவே நம்மை தேடி வரும் நிலையாக இந்த சந்தர்ப்பங்கள் அமையும். அது ஈஸ்வர பற்றியதை குறிப்பாக உணர்த்தப்படும் பொழுது எந்த ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது தான் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் வேதனைப்படும் நிலையாக இருந்தாலும் சரி, அதே போல வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி எவனொருவன் கொடுத்த சக்தியை வைத்து இது இரண்டுக்குமே எந்த வேறுபாடும் இல்லை, இது இரண்டுமே ஒன்றுதான் என்ற நிலையில் அவன் அந்த சந்தர்ப்பத்தை அணுகி அதன் வழி இந்த உயர்ந்த சக்திகளை அவன் பெறுவானை ஆண்டால் இந்த மெய்வொளி மெய்ப்பொருள் காணும் திறன் மெய்ஞானம் அவனுக்குள் கூடி வரும் என்று அவர் இதை வாக்காக கொடுத்துள்ளார். ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் சந்தோஷம் என்றால் அதற்காக ஆர்வமாக அதன் வழி செயல்படுவதும் அல்லது நாம் நினைத்தது நடக்கவில்லை அல்லது எண்ணியது நடக்கவில்லை என்றால் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இப்படி ஆகிவிட்டது என்ற நிலையில் நாம் சிக்காதபடி சந்தோஷத்திற்கும் இந்த வேதனைக்கும் ஒரே நிலையாக இதுவும் அல்லது நம் உயிரிலே பட்டு இந்த உணர்ச்சிகள் இயங்கியதான் என்று சமமான நிலைகள் கொண்டு சந்தோஷத்திற்கு என்று ஒரு அழுத்தமும் வேதனைக்கென்று ஒரு அழுத்தமும் இல்லாதபடி ஒரே சீரான நிலைகள் கொண்டு நம் பூமியிலே வாழ்ந்த முதல் மனிதன் அவன் இந்த பூமியை மட்டும் சமப்படுத்தவில்லை, அகத்திற்குள் இயங்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்கள் உணர்வுகளையும் தான் அவன் சமப்படுத்தி அவன் சீராக்கி ஒரு பயிர் எப்படி வளர்ச்சி பெறுகின்றதோ அதை போன்று தனக்குள் அந்த ஞானத்தின் வழித்தொடராக தாய் கருவிலை பெற்ற சக்தியின் துணை கொண்டு இந்த மனித உடலில் இருந்தே விண்ணுலக ஆற்றலை எடுத்து இந்த துருவ நட்சத்திரமாக அவன் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் அந்த அகசியன் இந்த அகத்தினுடைய ஆற்றலை அறிந்து அந்த அகத்தினை அன்பு கொண்டே அருள்வழியில் அவன் எப்படி அழைத்து சென்றானோ இதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அன்பு கொண்டே அரவணைத்து சமப்படுத்தி சமப்படுத்தக்கூடிய உணர்வுகளை வளர்த்து இந்த சமப்படுத்தும் நிலையாகவே நாம் ஒவ்வொரு குணத்தினுடைய அது அழுத்தமான நிலைகள் கொண்டு அது உணர்ச்சிகளை தூண்டி வந்தாலும் அதை நாம் பொறுமையான நிலைகள் கொண்டு பொறுமை கொண்டு நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி கொண்டு அதை சமப்படுத்தி அந்த தீமை செய்யும் அணுக்களுக்கும் அல்லது தீமை செய்யும் குணங்களுக்கும் ஆலயத்தில் அபிஷேகம் செய்வது போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அந்த சக்தி அதை மனமுவந்து அந்த அணுவிற்கு அந்த குணத்திற்கு இந்த சக்தி கிடைக்க வேண்டும், அதுவும் இந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கினால் இந்த அடிப்படையில் நாம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் இணை சேர்த்தால் நம் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த நுண்ணிய நிலைகள்
இந்த காற்று மண்டலத்திலே பரவி அனைவரையும் ஞானியாக மாற்றச் செய்யும். அதைத்தான் நமது குருநாதர் பல வருடங்களாக நம் உடலுக்குள் வளர்ச்சி பெற்று வந்த அந்த நல்ல குணங்களை, நல்ல எண்ணங்களை தட்டி எழுப்புவதற்குத்தான் இந்த உபதேசங்களை நமக்கு திரும்ப திரும்ப பதிவு செய்துள்ளார். ஆக இப்பொழுதும் அதுதான் குருநாதர் பதிவு செய்ததை நாம் திரும்பவும் நினைவு கொண்டு வந்து, அந்த அடிப்படையில் நினைவு கொண்டு வந்து நாம் இந்த அருள் உணர்வுகளை பெற்றோம் என்றால் நம் உடலில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் உற்சாகம் பெறும். அதனுடைய வலுகொண்டு மற்ற அணுக்களையும் இந்த அடிப்படையில் நாம் அனைத்தையுமே ஒளியாக மாற்றக்கூடிய நிலைதான். ஆக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, துருவ நட்சத்திரம் சரி, இந்த அகண்ட பேரண்டத்தில் இருக்கக்கூடிய இருளான நிலைகளை ஒளியான அண்டங்களாக மாற்றும் நிலைகள் தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டுள்ளார். ஆக நமக்கு வழிகாட்டக்கூடிய, நமக்கு முன் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் மகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் ஒளியான நிலைகளை உருவாக்கும் அந்த செயலாக அந்த அடிப்படையில் அவர்கள் செயல்படுத்தும் பொழுது நாமும் நம் உடல் இருக்கக்கூடிய அனைத்தையும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தையுமே பேரருள் பேரொழியாக மாற்றும் நிலையாக நாமும் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளை பக்குவப்படுத்தி, அவர் சொன்னது போன்று நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றேன், நான் உங்களுக்கு உயர்ந்த சக்தி கொடுக்கிறேன் என்றால் நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய நினைவை, நம்முடைய அதாவது இந்த வாழ்க்கையினுடைய பாதையை குரு வழியில் அதை அமைத்து அதுவே குருவாக நமக்குள் வழி நடத்தி அதுவே நம்மை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நம்மை அந்த அருள்வழியில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அந்த உணர்வோடு நாம் ஈஸ்வரா என்று எண்ணி அந்த அடிப்படையில் நாம் தியானம் இருந்தால், இப்பொழுது எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சி நாம் இந்த தியானத்தில் எடுத்த வலுவை கொண்டு மற்ற நேரங்களில் இன்னும் இதை வலுவான நிலைகள் வளர்த்து அந்த குருவினுடைய சேவையை நாமும் செய்து குரு ஆசைப்படுவது போன்று நஞ்சை போக்கக்கூடிய ஞானிகளாக நாம் அனைவருமே உருவாக முடியும். அந்த நிலையை நிச்சயம் நாம் பெற முடியும். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று நம்மை நம்பித்தான் குரு அதை ஒப்படைத்திருக்கின்றார். அது அந்த அடிப்படையில் நாம் இன்று தியானிப்போம். நமக்குள் நல்வினைகளை உருவாக்குவோம், உயர்ந்த சக்திகளை சேமிப்போம், ஞானிகளுடைய அருளை நாம் பெருக்குவோம், ஞானிகளுடைய அருளை எல்லோருக்கும் கிடைக்கச் செய்வோம். நாம் ஞானியாகி அனைவரையும் ஞானியாக நாம் உருவாக்குவோம். அகஸ்தியர்களாக 1000 அகஸ்தியர்களாக நாம் உருவாக்குவோம். நம்மால் நிச்சயம் முடியும் என்று நம்பி நாம் இந்த தியானத்தை இப்பொழுது மேற்கொள்வோம். நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையுமே அதையும் ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம் என்று ஈசனாக எண்ணி நம் உயிருக்கு எப்படி இந்த உயர்ந்த சக்திகளை நாம் புருவ மத்தி வழியாக நினைவை செலுத்தி எடுக்கின்றோமோ அதே போன்றுதான் நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் அந்த அடிப்படையிலே ஓமுக்குள் ஓம், ஓமுக்குள் ஓம் என்று ஈஸ்வரா என்ற அடிப்படையிலே நாம் ஆலயமாக எண்ணி அபிஷேகம் ஆராதனைகளை செய்வது போன்று நாம், அதாவதுதான் குரு யாம் கொடுக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் கையாள வேண்டியது என்றால் அதற்கு பொறுமை அவசியம் என்று சொல்லுகின்றார். என்னால் இங்கே பொறுமை என்று சொல்வது அவசரப்பட்டோ அல்லது இப்படி வருகிறது என்று அத்தகைய உணர்ச்சிகளிலே நாம் சிக்காதபடி, சரி எதுவாக இருந்தாலும் பார்ப்போம், குருநாதர் காட்டிய வழியிலே பார்ப்போம், சரி பார்ப்போம், சரி பார்ப்போம் என்று அந்த அருள் உணர்வுகளை அருள்ஞானிகளின் உணர்வு கொண்டு நாம் பார்ப்போம் பார்ப்போம் என்று அந்த அடிப்படையிலே கொண்டு சென்றால் அந்த பொறுமை வருகின்றது. ஆக எதை கண்டும் நாம் மற்றவர்கள் துள்ளி குதிப்பது போன்று அந்த உணர்ச்சியிலும் சிக்க மாட்டோம், அல்லது இப்படி ஆகிவிட்டது என்று சோர்வடையும் மாட்டோம். ஒரே சீரான நிலைகள் கொண்டு இன்று நாம் இந்த பூமிக்குள் இருக்கிறோம் என்றால் ஒரே நேர்கோடாக நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள், செயல்கள், பார்வை, மூச்சு அனைத்துமே மேல் நோக்கிய சுவாசமாக இந்த புவியின் ஈர்ப்பின் பிடிப்பிலிருந்து விடுபட்டு சென்ற ஞானிகளுடைய அருள் வழியாக, சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அருள் வழியாக, அந்த அகஸ்தியன் சென்ற பாதையாக நம்மை குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அழைத்து செல்லும் அருள் பாதையாக அது அமையும். ஆகவே இப்பொழுதிருந்து நாம் அந்த அருள் பாதையை நாம் நமக்குள் ஏற்றுக்கொண்டு உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாகவே நம் உயிருக்கும் சரி, இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளும் சரி, இந்த பூமியில் வாழக்கூடிய சர்வத்திற்கும் இதே அடிப்படையில் எண்ணி நாம் அனைவரும் இணைந்தே வாழ்கின்றோம். எந்த அடிப்படையில் என்றால் ஞானிகள் உணர்வோடு நாம் இணைந்து வாழ்கிறோம் என்று இந்த பூமிக்குள் இருப்பதை தனித்தனியாக எண்ணாதபடி இந்த பூமிக்குள் உருவானது அனைத்துமே, உருப்பெற்றது அனைத்துமே, அல்லது இனி உருவாகிக் கொண்டிருப்பது அனைத்துமே சப்த ரிஷிகளால், மகரிஷிகளால், ஞானிகளால் என்று அவர்கள் உருவாக்கியது என்று அவருடைய எண்ண அடிப்படையிலே நாம் எண்ணும் பொழுது
இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் தனித்த நிலையில் கொண்டு நல்லவர் என்றும் கெட்டவர் என்றும் வேண்டியவர் என்றும் வேண்டாதவர் என்றும் சொந்தம் என்றும் பந்தம் என்றும் இதுபோன்று எந்த அடிப்படையிலும் எண்ணாது சப்த ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட படைப்பு தான் இந்த பூமிக்குள் உருப்பெற்ற அனைத்துமே என்று அதை உணர்ந்து அவர்கள் தன் படைப்பை உயர்ந்த நிலையாக பேரருள் பேரொழியாக ஒளியான நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும் சேவையாக அவர்கள் எதை செயல்படுத்துகின்றார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் செல்லுமேயானால் அந்த மகிழ்ச்சியுடைய செயலாகவே நம்முடைய ஒவ்வொரு செயலும் அமையும். அந்த ஞானிகளுடைய செயலாகவே அது அமையும். அந்த அடிப்படையில் நாம் ஏனால் இத்தகைய செயல்படக்கூடிய இந்த தேவை இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று இதைத்தான் குரு உங்களுக்கு வாக்காக கொடுக்கிறேன் என்று நமக்கு சொல்லுகின்றார். அந்த அடிப்படையில் நாம் இன்றைய தியானம் நாம் அனைவருமே அந்த ரிஷிகளுடன் கலந்து மகரிஷிகளோடு நாம் வாழுகின்றோம். மகரிஷிகளோடு இணைந்துதான் நாம் தியானம் இருக்கின்றோம். மகரிஷிகளோடு இணைந்த நிலையில்தான் நாம் இப்பொழுது நம் வீட்டில் இருக்கின்றோம், அல்லது என் வீட்டில் இருக்கின்றேன், அல்லது இந்த ஊரில் இருக்கிறேன் என்று அதுபோன்ற நிலை இல்லாதபடி இப்பொழுது நாம் மகரிஷிகளோடு இணைந்த நிலையில் மகரிஷிகள் இருக்கும் இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று எண்ணி அந்த மகரிஷியுடைய இடமாகவே இந்த பூமியையும் நாம் எண்ணி நம்முடைய எண்ணம் சொல் செயல் பேச்சு மூச்சு அனைத்துமே அந்த மகரிஷிகள் உணர்வு கலந்ததாகவே நாம் அந்த அடிப்படையில் நாம் தியானிப்போம். எல்லா மகரிஷிகளையும் நாம் வேண்டுவோம். ஞான குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளால் அந்த அருள் பாக்கியம் நமக்கும் கிடைத்து எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணி ஏங்கி நாம் தியானிப்போம்.